இன்னைக்கு பண்ண போகிற டிஷ்ஷு கேபேஜ் சொதி அப்படின்னு பேர். இதுவும் சொதி அப்படின்னு வந்து இதுவும் வந்து செட்டிநாடு சைடில் தான் பண்ணுவாள். இவள் மெயினாக இட்லி தோசைக்கு ஊத்தப்பத்துக்கு அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் மிச்ச வேறு பருப்பு சாதம் அதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். ரொம்ப காரம் ரொம்ப இருக்காது. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேபேஜ் சொதி அதுக்கு வேணுங்கிற சாமான் வந்து கோஸு, முதல்ல கேபேஜ் வேணும். கேபேஜ் ஒரு 2 கப்பு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன், எங்கேயாவது செலவாகாதுன்னு 2 கப்பு எடுத்துக்கிட்டா. மெஷர்மெண்ட் வந்து வெங்காயம் நறுக்கினது 1 கப், ஒரு வெங்காயத்தை நறுக்கிங்க பொடியாக. அப்புறம் பட்டை வந்து ஒரு 2-3 பீஸு. அப்புறம் தக்காளி ஒன்று நறுக்கினது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். அப்புறம் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். தேங்காய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வேறு ஒன்றும் காரம் இல்லாதனால பச்சை மிளகா ஒரு 4 போட்டிருக்கேன். அப்புறம் அதோட பொட்டுக்கடலை அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கூட வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி வந்து ஒரு 6-8 வரைக்கும் வச்சுக்கலாம். முந்திரி எதுக்கு இது பண்ணி வச்சுருக்கேன்? ஊற வச்சா தானே அரையும். அப்படியா? பொட்டுக்கடலையெல்லாம் ஊற வைக்க வேண்டாம். பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூனு, முந்திரி ஒரு 6 அல்லது 8. அப்புறம் தேங்காய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் பச்சை மிளகா, தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை, பட்டை வந்து தாளிச்சுக்கிறதுக்கு. அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகா முன்னாடியே சொல்லிட்டேன். பச்சை மிளகா, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் அரைக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, முந்திரி, பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, பட்டை, தேங்காய், சோம்பு, ஜீரகம். அப்புறம் இதை வந்து இந்த பொட்டுக்கடலை, தேங்காய், முந்திரி இதெல்லாத்தையும் தனியாக அரைச்சிக்கணும். பொட்டுக்கடலையோட இதையும் சேர்த்துணுமா? பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய் தனியாக, பொட்டுக்கடலை, தேங்காய், முந்திரி அது ஒரு அரைச்சி அது தனி பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு, பச்சை மிளகா இதை ஒரு தனி பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் வதக்கி கோசையும் போட்டு வதக்கி இந்த அரைச்சதை போட்டு கலந்து கருவேப்பிலை கொத்தமல்லி பாருங்கள். இதை அரைக்கும் போது அப்புறம் அரைச்சி பேஸ்ட்லாம் பண்ணிவிட்டு திருப்பி காமிக்கிறேன்.